ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இங்கே நாகப்பட்டினத்தில் நல்ல மழை, எல்லாரும் மழை பெஞ்சா பஜ்ஜி கேட்பாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் ஃப்ரைட் ரைஸ் கேட்டாங்க. அதை நான் எப்படி செய்யலான்னு பார்த்தலாமா? அதுக்கு நான் ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸை 4 டைம் வாஷ் பண்ணி 20 நிமிஷம் ஊற வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் 3 கிராம் சிக்கன் எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன், இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன், தனிமிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன், மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிட்டு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிட்டு உப்பு சேர்த்து எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு நல்லா பிசைஞ்சு அதையும் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கிறேன். இதெல்லாம் ஊற நேரத்தில் நம்ம காய்கறி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் கேரட், பீன்ஸு, கேப்சிகம், கொஞ்சமாக முட்டைக்கோஸ் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச சாதத்தை கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா 80% நல்லா வேக வச்சு இந்த மாதிரி தட்டில் ஆற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனையும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா மொறு இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா அகலமான ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. இதில் நம்ம சிக்கன் பொரிச்ச எண்ணெயை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் நம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே கட் பண்ண பூண்டு சேர்த்துக்கோங்க, வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா பொன்னிறமாக வரணும்னு அவசியம் கிடையாது, லைட்டாக வறுத்தா போதும். அதுக்கப்புறம் நமக்கு வெட்டி வச்சுருக்க காய்கறியை உப்பு சேர்த்து நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாயத்தில் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் 3 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா அது கூட காய்கறி கூட மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா பொடி மாஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது இந்த மாதிரி நல்லா வந்த பிறகு நம்ம ஆற வச்சிருக்கிற சாதத்தை அது கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற சிக்கனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இப்போ நம்ம இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா நம்ம ரோட் சைடில் சாப்பிட்டா அதே டேஸ்ட்டில் சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும். ஆனால் கடைகளில் கொஞ்சமாக அஜினமோட்டோ கலப்பாங்க, நம்ம வீட்டிலேயே செய்கிறதுனால அதெல்லாம் சேர்க்கல. டேஸ்ட் பார்க்கலாம். சாப்பிட்டு பார்த்தா இந்த சாஸோட வச்சு சாப்பிடும்போது உண்மையாகவே டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். டேட்டா.